எல்லாருக்கும் வணக்கங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுங்க. பொங்கல் வந்து நாங்கள் காலையில் சூரியன் பொங்கல் வைக்க மாட்டோம், சாயந்தரம் நேரம் தான் பொங்கல் வைப்போம். மணப்பொங்கல் மங்கை பொங்கல்னு 2 பொங்கல் வைப்போங்க. முதல்ல எல்லாம் மணலையாக அடுப்பு தோண்டி வைப்பாங்க. இப்போல்லாம் அடுப்பு வந்துருச்சு, இப்போல்லாம் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு குழம்பு, ஒரு ஸ்பெஷல் குழம்புன்னு இருக்குதுங்க, பட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வந்து மாடு இல்லாதனால நம்ம பொங்கல் வைக்கிற அன்றைக்கே வச்சுருவோம். மாட்டு பொங்கல் வைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி வைப்பாங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குழம்புக்குங்க தட்டைப்பயிறு, கொள்ளுங்க, அரசாணிக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய்ங்க, கத்திரிக்காய், பச்சை மொச்சை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தான் செய்வோங்க. இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. கொள்ளு ஒரு டம்ளருங்க, தட்டைப்பயிறு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க பெரிய டம்ளரில். இதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கொள்ளையும் தட்டைப்பயிறுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காயெல்லாம் அரைஞ்சி தண்ணியில் போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்துங்க காய் வந்து நாங்கள் பெருசாக தான் போடுவோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சின்ன சைஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. கொள்ளும் தட்டைப்பயிரும் 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. நம்ம குழம்புக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ காய் வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேங்க ஒவ்வொரு காயும். இப்போ காய் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இப்போ காய் அந்த அளவுக்கு போகிறோமோ அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரே நாளையிலலாம் தீராதுங்க. இந்த குழம்பு வச்சாலே ஒரு 2 நாளைக்கு எல்லாத்து வீட்லேயும் இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. நல்லா காய் வேகட்டும். ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரும் கொள்ளையும் சேர்த்துக்கலாங்க. கொள்ளும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நமக்கு வேக வச்சுருக்கிற காய் கூடவே சேர்த்துக்கலாம். காயும் பாருங்கள் 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா வறுத்து அரைக்கணுங்க. வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயங்க. இது கூடவே ஒரு 7-8 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்காக அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் என்ன மல்லி சீரகம் போடையிலேயே பூண்டையும் போட்டு வதக்கியிருக்கோன்னு நான் மறந்துட்டேங்க. இப்போ கடைசியாக பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த பொருளை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசின தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா ஊற்றினாவே குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி பெருசாக காய் போடத்த இன்ன வரைக்கும் வந்து உடையில. இந்த மசாலாவில் வந்து நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். கடைசியாக தாளித்து ஊற்றினோம்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. பாருங்கள், குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அப்படியே இருக்குது பாருங்கள். தாளிச்சிடலாங்க மாமா. நல்ல மனம். ஆமாம், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 அது கூடவே 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை 2-3 கொத்துங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கலாங்க. அப்படியே மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி விட்டுறலாங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்துங்க அப்படியே நம்ம சுட சுட பொங்கல் இருக்குல்லங்க, பச்சரிசி சாதம், அதோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சமாக தண்ணியாட்ட வச்சாமாம்மா, என்னன்னா பொங்கலோட ஊற்றி சாப்பிடல நல்லா இருக்கும்.
ஏன்னா அந்த சாப்பாடு கொல கொலன்னு இருக்குமா அப்படியே இந்த மண் சட்டினால இன்னும் கெட்டிதான் ஆகும். குழம்பு சூப்பராக இருக்கு பாருங்க. ஹரி ரெடியா? ஹரிதான் நேற்றுக்கே பட்டி குழம்பு வைக்கலையான்னு கேட்டா. பச்சரிசி பொங்கலுக்கும் அப்படியே இந்த பட்டி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொங்கலுக்கு வந்துங்க எல்லா வீட்லேயும் என்னென்னா கண்டிப்பாக இந்த 3 பொரியல் இருக்குங்க. அரசாணிக்காய், சேனக்கிழங்கு, அவரைக்காய், நான் 2 தான் வச்சேன். காய் வந்து எல்லா காயும் நம்ம போட்டிருக்கிறதுனால காயில் வர நிறுத்திட்டுங்க. பாருங்க மாமா அந்த பொங்கல் சாப்பாட்டுக்கும் அப்படியே இந்த குழம்பு எப்படி பாருங்க கொல கொலன்னு அப்படியே எடுத்து அப்படியே அந்த காய்களையும் கூட வச்சு அப்பளத்தை வச்சு சூப்பராக அப்படி பட்டிக்குழம்பு பிடிச்சிருக்குதா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட்டி குழம்பு ரெசிபி எப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னால முன்னாடி போட முடியல, இப்பதான் போட முடியுதுங்க. நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பாருங்க. நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு, பச்சரிசி சாப்பாட்டுக்கு அதை விட சூப்பரா இருக்குங்க. இந்த குழம்பு வந்து காலையில ஊற்றி சாப்பிடுவானுங்க. அப்படியே இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பட்டி குழம்புனாவே ஒவ்வொருத்தர் வீட்லயும் 2 நாள் 3 நாள் இருக்கு மீன் குழம்பு மாதிரி. நீங்களும் ஒரு தாட்டி இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூங்க.